கேள்வி 1, யார்கிட்ட போய் பேசணும்னாலும் சந்தோஷமா பேசி நல்லா இருக்கிறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்குறோமா? ஒரு சாமியார் அவரோட வாழ்க்கையை பற்றி வயசான காலத்தில் பேசிக்கிறார். அப்படி பேசிக்கொள்கிற பொழுது அவர் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கிறார். நான் ஒரு புது பங்குக்கு போனேன். புது பங்கு சாமியார் வீடுகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். முதல் வெள்ளிக்கிழமை ஒரு வீட்டுக்கு நன்மை கொடுக்க போனேன். அந்த வீட்டுக்குள்ளார நுழைய முடியல, அவ்வளவு நாத்தம். ஏன்னா சிறுநீர் மலம் எல்லாம் உடம்பு பூரா நாற்றத்தோடு ஒரு அம்மா படுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள படுத்துட்ருக்கிற அவங்களுக்கு போய் பக்கத்தால் நின்று அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நன்மையை கொடுத்துட்டு வெளியில் வந்தேன். ஆனால் மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த அம்மாட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு திரும்பி போய், உங்களுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் பெற்றெடுத்தது 6 பிள்ளைகள், 4 பசங்க 2 பெண் பிள்ளைகள். அப்புறம் ஏன் இந்த மாதிரி? இரண்டு அம்மாவுக்கு பையன் அவங்க அம்மாவுக்கு பர்த்டேவுக்கு லெட்டர் எழுதுகிறான். இப்போல்லாம் லெட்டர்னா என்னது? வாட்ஸ்அப்பில் அவங்க அம்மா அவனை குழந்தையிலேருந்து எடுத்து வச்ச எல்லா ஃபோட்டோவும் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு, நீங்கள் இல்லைனா என் வாழ்க்கை இல்லை, பயங்கரமான போற்றுதல். கடைசி 4 லைன் தான் ரொம்ப முக்கியம். அந்த அம்மா அந்த வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. தூக்கம் இல்லை கடந்த நாட்களாக. அந்த 4 லைனை என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னது இது? அந்த பையன் கடைசியாக எழுதுகிறான், நான் கல்லூரியில் இருந்தாலும், கல்லூரி விடுதியில் நான் தங்கி இருந்தாலும், உங்கள் பர்த்டே அன்னைக்கு மறக்காமல் உங்கள் கூட இருந்த நான் எங்கே இருந்தாலும் வந்தேன். ராத்திரி 12 மணிக்கு உங்களை எழுப்பி கேக்கை வெட்ட வச்சேன். அப்பா, நான், அண்ணன், அண்ணி எல்லாரும் சேர்ந்து கேக்கு வெட்டினோம். அண்ணனும் அண்ணியும் பணி நிமித்தம் வெளியூருக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த வருடம் என்னால் வர முடியல. அதுக்கான காரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கடைசி வரியிலே உங்களை பார்க்க பிடிக்கல எனக்கு. ஏன் பிடிக்கல பார்க்கறதுக்கு? எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுறீங்க. கல்லூரி படிப்பை முடித்து விட்டு நான் வேலைக்காக அந்த கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. வீட்டில் ஒரு 10 நாளைக்கு உங்களோட இருக்கலான்னு வந்தேன். யாரோ என்ன தப்பு பண்ணாலும் அதை என் மேலே எரிச்சு விழுந்ததுனால எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல. உறவுகள் உடலோடு ஒட்டி வருவது, கருவறையோடு ஒட்டி வருவது தான் மகனும் பிள்ளையும். கருவறையோடு ஒட்டி நான் கஷ்டப்பட்டு ஈண்டெடுத்த பிள்ளைகள் தான் என்னுடைய உறவுகள். ஆனால் 6 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயின் அந்த ஒரு நாற்றமடித்த நிலையும், உன்னை பார்க்க பிடிக்கவில்லையே என்று ஆதங்கப்படுகிற அந்த வாலிப பிள்ளையும் உறவு அறிந்து விட்டது. இந்த உறவு அறிந்து போக காரணம் என்ன? சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று நான் என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுறது. உண்மையா இல்லையா? உண்மையா, எல்லாருமே தான், யாரும் இங்கே விதி விலக்கல. காலையில் ஒருத்தர் வீட்டில் இருந்தேன் நான். அவர் எங்கேயோ போயிட்டு வந்தார் பாவம். போயிட்டு வந்துட்டு 2 வீலரை மேலே ஏற்றுறார். படிக்கட்டு இருக்குது, 3 படிக்கட்டு. ஒரு கட்டையை வச்சு அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றுறார். அங்கே ஒரு அம்மா, அவங்க அம்மா நிற்கிறாங்க. அந்த அம்மா வீட்டுக்கார அம்மா. அந்த அம்மா அவர் அப்படி தள்ளும்போது அந்த வண்டி என்ன ஆயிடுச்சுன்னா கேட்டு மேலே கொஞ்சம் லேசாக இடிச்சிருச்சு, கண்ணாடி வளைஞ்சிருச்சு. உடனே என்ன பதில் வந்திருக்கான்? ஏன் பார்த்து வர மாட்டேன்னு அது மட்டுமா சொல்லுவான்? ஏன் பார்த்து ஓட்டக்கூடாதான்னு அது மட்டுமா சொல்லுவான்? கண்ணை எங்கே வச்சுன்னுக்கிற நீ?
சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எரிச்சல். அந்த எரிச்சலில் உறக்கம் குறைகிறது. இந்த உறக்கம் குறைகிற பொழுது அவ்வளவுதான், அதான் பிரச்சனையே. I am just reacting in the situation. நான் பதில் தருகிறேன், நான் பதில் செயல் செய்கிறேன். அந்த பதில் செயல் கடுமையானதாக மாறிவிடுகிறது. கடுமையாக மாறிவிடுவதினால்தான் இந்த அம்மா இந்த மாதிரி, அந்த பையன் அந்த மாதிரியான வரிகள். கடுமையான ஒரு ரியாக்டிவ் மென்டாலிட்டி. இன்று சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதையே தெரியவில்லை. இதை நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கிறவங்களும் இல்லை. நான் எரிஞ்சு தான் இந்த பிள்ளைகள் கடவுளும் தபசு காலத்தில் உருவாக்குவது போல வாழ்நாள் பூராம் தபசு காலமாகவே மாற்றி நான் பாவி 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 என்று சொல்ல வைத்து விடுகிறாரோ என்கிற அச்சம் இன்றைய இளைய தலைமுறையினரிடையே வளர்ந்து விட்டது. அதனால தான் யாரும் கோயிலுக்கே போறது கிடையாது. அன்பு மக்களே, விவிலியத்திற்கு போகிறேன். ரியாக்டிங் டு த சிச்சுவேஷன். நான் கொடுக்கப்பட்ட சூழலுக்குள் சிக்கிக் கொள்வதால் அங்கே எதிர்வினை செயல்கள். எதிராக தான் பேசுறேன், எதிராக தான் செய்யறேன். வெடுக்குன்னு தலையை திருப்புறமா இல்லையா? டே தின்னா தின்னு இல்லைன்னா போயிட்டேறா சொல்றமா இல்லையா? தின்னு இல்லைன்னா இப்ப சமீபமா எடுக்கப்பட்ட ஆய்விலே இளம் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க திருமணம் செய்து கொள்ள விரும்புறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன் ஃபாதர், சம்பாதிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போறோம் ஃபாதர். ஆனா ஒரு சில பிள்ளைகள் 25 to 40 விழுக்காடு உள்ள இளம் பிள்ளைகள் எப்போ வீட்டை விட்டு போகணும்னு இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க அந்த ஆய்வுல. ஏன்னா அவ்வளவு நச்சரிப்பு வீட்டில். அதை பண்ணு இதை பண்ணு, காலையில் ஏந்திரி, அங்க போ இங்க போ அப்படின்னு ஒரு நச்சரிப்பு. சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று என்னுடைய எதிர்வினை செயல் இருப்பதால் அங்கே ஏராளமான பிரச்சனைகள். காரணம் இல்லாம நான் எரிஞ்சு விழுறேன், காரணம் இல்லாமல் நான் எரிந்து விழுவதால் வீடுகளிலே இன்று சமாதானம் இல்லாத ஒரு சூழல். அந்த சமாதானம் இல்லாத சூழலில் தான் எல்லாருமா சேர்ந்து ஒரே பதில சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்? வாழ்க்கையே உண்மைதான்பா. வாழ்க்கையே என்னது? சொன்னதிலிருந்து நம்மளால் வெளியே வர முடிஞ்சதா? 2வது அரசராகமம் 2வது அதிகாரம் 25 வருகிற வசனம். எலிசா ஆண்டவரால் ஒரு இறைவாக்கினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எலியா விண்ணகத்திற்கு போகிறார். அப்ப எலியாவினுடைய ஆடை அவர் மேல வந்து விழுது. அதனால் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆசீர்வதித்த பின்பு நிறைய நல்ல காரியங்களை செய்பவராகத்தான் எலிசா காட்டப்படுகிறார். முதல் காரியமே தண்ணி, நம்ம உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்துறாரு. ஒரு டம்ளருக்குள்ளார தண்ணியை ஊற்றி அதுல உப்பை நிறைய போட்டு கொண்டு போய் அந்த உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல ஊத்துறாரு. அது நல்ல தண்ணியா மாறிடுது. அந்த மாதிரி ஆரம்பிக்கிற எலிசா பயங்கர கோபம் தருது அவருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று ரியாக்ஷன். ஒரு மாதிரி குத்துற மருந்துருங்க. சில நேரம் கையில் கத்தி வச்சு, கையில் என்ன இருக்குது பத்தியா? கிச்சன்ல இருந்து நடக்கிற நிகழ்ச்சி இதெல்லாம். கையில் என்ன இருக்குது பத்தியா? போட்டினால வாய் மூடின்னு போவையா அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லாம சொல்றது இதெல்லாம். அதனால எலிசா பயங்கர கோபம் இருக்கு. அவர் பெத்தேலில் இருந்து நடந்து போகிறார். கார்மேல் மலைக்கு போய் கொண்டு இருக்கிறார். அவருக்கு தலை சொட்டையானதுனால வாலிப பிள்ளைகள், நான் கொஞ்சம் பேர், நிறைய ஒரு பெரிய கூட்டமே வாலிப பிள்ளைகளை சொட்டத்தலையா திரும்பி போ, வார்த்தை பைபிள்ல இருக்கு, சொட்டத்தலையா திரும்பி போ. நம்ம எல்லாம் கோபம் வந்தால் சில நேரங்களில் சொல்கிறோம்ல, தலை வெள்ளத்தலை இவ்வளோ நல்லா இருந்தது இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக நீ மொட்டைத்தலையா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு விவிலிய ஆசிரியர்கள் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை தருவார்கள். ஆனா இங்க 2 முறை சொல்றாங்க அந்த பசங்க, மொட்டைத்தலையா திரும்பி போ. 2 அரசராகமும் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல மொட்டைத்தலையா திரும்பி போ அப்படின்னு சொல்றதுக்கும் மொட்டைத்தலையா திரும்பி போறியா கொஞ்சம் அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா?
வித்தியாசம் இருக்கா இல்லையா? கிளம்பியா நீ, இங்க வராத அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று எலிசா இறைவாக்கினர் தன்னுடைய எதிர் செயலை செய்கிறார். அந்த எதிர் செயல் என்ன? சாபத்தின் வார்த்தை. கரடி 2 வருது, 42 பசங்களை கடிச்சு குதறிடும். 42 பசங்களை கடிச்சு குதறிடும். சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று நான் வார்த்தைகளை பண்ணியெல்லாம் விளங்க மாட்டேன். சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லைங்களா? சொல்லுங்க. நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன். நீ கூட பிறந்தது யாது? உன்னோட வாழ்றது யாது? உன்னை பெத்தெடுத்தது யாது? எல்லாம் விளங்கவே மாட்டேன். வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அதுவும் தாய்மார்கள் பத்திரமா இருக்கணும். அதான் சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று நம்ம செயல்பட்டுறோம். அந்த சூழ்நிலைக்கு நாம் ஏற்றார் போன்று செயல்பட்டு விடுகிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 40 ஆண்டவர் இயேசு கெத்சமனி தோட்டத்தில் இருந்து வெளியில் வருகிறார். இருளின் நேரம் வந்து விட்டது, வாங்க போலான்னு கூட்டிட்டு போறார். அப்படி கூட்டிட்டு போறப்பா யூதாசு வந்து முத்தமிட்டு ராபி வாழ்க என்று சொல்லுகிறான். அப்போ பின்னாடி இருக்கிற ஒருத்தரை சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று என்ன வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்காரு? கத்தி ஒன்று வச்சிருக்காரு. எடுத்து என்ன பண்ணிட்டாரு? சூழ்நிலையின் நிமித்தம் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய எதிர் செயலை செய்து காட்ட பயப்படவே மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய எதிர் செயலை செய்து காட்ட நான் தயங்கவே மாட்டேன். I am created by God to give love. என்னை இறைவன் படைத்தது அன்பை கொடுக்க மட்டும்தான், அன்பை பகர மட்டும்தான். ஆனால் சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு இந்த அன்பை உள்வைத்து மறைத்து கொண்டு அவ்வப்போ எதிர்மறையான செயல்களை செய்து விடுவதால் அங்கே சமாதானம் இல்லை. இங்க ஒரு பாட்டிலில் தண்ணியும் கிளாஸ் எம்டியாகவும் இருக்கு. கொஞ்சம் ஒரு செயற்கை கல்வியும் தேவை. நமக்கு கொஞ்சம் செயற்கை கல்வியும் தேவை. இந்த எம்டி ஒரு காலியான இந்த கிளாஸுக்குள்ளார அந்த தண்ணியை ஊற்ற முடியுமா? முடியாதா? அதே தண்ணியை அந்த பாட்டில் நிறைஞ்சு இருந்தா அதுக்குள்ளார ஊற்ற முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன்னா அந்த பாட்டில் நிறைஞ்சிருக்கு, ஊற்றிடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? காலியாக தான் இருக்கு. ஏன்? நமக்கு உள்ளூர கடவுளுடைய ஆசையை உணர முடிவது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு நிராசையின் மிகுந்த வாழ்க்கையா மாறிட்டு. இப்போ அந்த ரியாக்ஷன், எதிர்ச்செயல், நான் எப்படி அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி பதில் தருகிறேன் அப்படின்றத நான் இப்படி செஞ்சா என்ன பண்ணோம், என்ன நடக்கிறத பார்த்து அனுப்பணும். சும்மா பாவி நான் சொல்லி அனுப்புறதுக்கு இங்க வரல. நான் பாவி என்று நான் சொல்லி உன்னை மீண்டும் தபசு காலத்துக்குள்ளார கொண்டு போக இல்லை. மாறாக ஆமா இதுதான் நடக்குனா என்ன அடுத்து பண்றது, அடுத்து என்ன செய்வது? எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? நீ கோபமா இருக்கிறப்பா இதை பண்ணு, எதை பண்ணு? ஏஞ்சி நில்லு. கோபமா இருக்கிறப்பா என்ன பண்ணு? என்ன பண்ணு? கையை வேகமாக தட்டுங்க. அப்போ கை என்ன ஆகுது? கை என்ன ஆகுது? அசையுது. அசையுதா இல்லையா? அசையுது. கை அசையுது, உடம்பு பூரா அசையுது. அந்த இப்போ எத்தனை பேர் கை தட்டினோடனே சிரிச்சிங்களா இல்லையா? சிரிச்சிங்களா இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஒன்று செய்யலாம், அப்படியே நிறுத்துங்க. நீங்க மீட்டிங் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம், இன்னொரு பக்கம் நடுவுல, இன்னொரு பக்கம் கடைசியில. தட்டலாமா அத? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை,
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. போதும் போதும் போதா, போயிடுச்சா இல்லையா? இதுதாயா விட, இதுதான் விட. நாங்கள்லாம் படிக்கிறப்போ ஒரு கதை படித்தோம், எங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒருத்தர் தொப்பி வியாபாரி, அவர் தொப்பியெல்லாம் விற்றுட்டு போகிறார். ஒரு மரத்தடி வெயில், சரியான வெயில். அதனால் மரத்துக்கடியில் அந்த தொப்பி பையை வச்சுக்கிட்டு அவர் தூங்கிடுறாரு. இந்த குரங்குங்கள்லாம் பார்க்குதுங்க, அந்த தொப்பிங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆளுக்கு ஒன்று போட்டுக்கிட்டு மரத்துக்கு மேலே போய் உட்காந்துருதுங்க. இப்போ மரத்துக்கு மேலே போய் உட்கார்ந்து அந்த அவர் தூக்கம் முழிச்சு பார்க்குறாரு, ஒரே ஒரு தொப்பி கூட இல்லை. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? நான் வச்ச பிரசங்கத்தை வச்சு பதில் சொல்லக்கூடாது. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? கையில் இருக்கிறத எடுத்து ஓங்கி ஒரே அடி அந்த குரங்குங்களை. அப்போ என்ன பண்ண அந்த குரங்குங்க? ஓடிரும். ஓடுறது மட்டும் இல்லை, சில குரங்குகள் என்ன தெரியுங்களா பண்ணா, வாயை திறந்துக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு என்ன பண்ணான்? ஆள் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அந்த குரங்குலையும் பார்க்குறான், அவனும் பார்க்குறான். அவன் கையில் தொப்பி இருக்குல்ல, அதை தலையில் போட்டிருக்கான். வேகமாக அந்த குரங்கு எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துட்டு அந்த தொப்பியை குறித்து கீழே போட்ட உடனே குரங்கு என்ன போயிடுச்சு? எல்லா குரங்கும். அப்போ அவனுக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமா இல்லையா? சும்மா சும்மா சீண்டிக்கிட்டே இருக்காதீங்க, சும்மா சும்மா சீண்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் பிள்ளைங்க இன்றைக்கி வயசு பிள்ளைங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போகணும்னு நினைக்குதுங்க? ஏன் வயசு பசங்க வீட்டுக்குள்ளார வரமாட்டேன்றான்? எங்கே பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருக்கிறான். ஏன்? சும்மா அவனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அழகாக சிரிக்கிறீங்களே, அந்த சிரிப்பை அந்த கோமா இருக்கிற நேரத்தில் காட்டுங்களேன். அந்த சிரிப்பை அந்த கோமா இருக்கிற நேரத்தில் காட்டி பாருங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி, என்ன நடக்கிறது என்று சொல்லி பாருங்கள். திருத்தந்தை 7ஆம் பயஸ் ரோமை நகரிலிருந்து தொலன்தீனோ என்கிற நகருக்கு கைதியாக கொண்டு செல்லப்படுகிறார். கைதியாக கொண்டு செல்லப்பட்ட திருத்தந்தை கையில் செயினை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது நெப்போலியன் போனபார்ட் மேலே உட்கார்ந்துருக்கார், குதிரை மேலே உட்கார்ந்து போகிறார். அப்படி போகிற பொழுது திருத்தந்தையின் காவலர்களும் வருகிறார்கள். அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொலன்தீனோ என்கிற இடத்திலிருந்து, இத்தாலியனுடைய கிழக்கு பகுதியிலிருந்து சோர்போன் என்கிற இடம் வரையிலும் திருத்தந்தையை நடத்தி செல்லுகிறார்கள். கையில் செயின் நடத்தி கொண்டு போகிறார்கள். கொண்டு போய் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு சிறைச்சாலையில் வைக்கிறார். அந்த சிறைச்சாலையிலே அவரிடமிருந்து மோதிரம் எடுக்கப்படுகிறது, அவருடைய எழுதுகோள்கள் எல்லாமுமே எடுக்கப்படுகிறது. சிறைச்சாலையில் இருக்கிற திருத்தந்தை அவருடைய ஜபத்திலும் அவருடைய வாழ்க்கை முறையிலும் தொடர்ந்து செயல்படுகிறார். யாரு வந்தாங்கனாலும், அந்த சிறைச்சாலையினுடைய அறைக்குள் யாரு வந்து போனாலும் அவர்களிடம் சிரித்து பேசுகிறார், அவர்களுக்கு தேவையானதை சொல்லி அனுப்புகிறார். பல மாதங்கள் சிறையில் இருக்கிற அவர், போரில் இருந்து திரும்பி வருகிறவர், போரில் தோல்வி கண்டவுடன் நேராக திருத்தந்தை 7ஆம் பயஸ் அவரிடம் வந்தவுடன் முழந்தால் படியிட்டு மன்னிப்பு வேண்டி அவருடைய மோதிரத்தையும் அவருடைய எழுதுகோளையும் எல்லா தாள்களையும் அவரிடம் கொடுத்துவிட்டு, நான் என் சூழலுக்கு ஏற்றார் போன்று உங்களை கொடுமைப்படுத்தி விட்டேன், என் சூழலுக்கு ஏற்றார் போன்று உங்களை கொடுமைப்படுத்தி விட்டேன், எனக்கு எதிராக நீங்கள் சில காரியங்களை மனதில் வாங்கி கொண்டு அதற்கு ஏற்றார் போன்று நான் உங்களுக்கு எதிராக செய்துவிட்டேன், சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று சென்று கடவுளின் பிரதிநிதியாகிய உங்களை சிறையில் அடைத்தேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை அவருடைய குதிரையின் மீது ஏற்றி ரோமை நகரத்திற்கு கொண்டு வந்து விடுகிறார். ஆக 2 வார்த்தைகள். ஒன்று, சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று நான் எதிர்மறையான செயல்களை செய்கிறேனா, அல்லது உண்மையிலேயே நான் கனிவோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்கிறேனா? கனிவோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்கிறேன். அன்பு மக்களே, 3வது அதிகாரம் மார்க்கு எழுதிய நற்செய்தி
அங்கே அன்னை மரியாளை கோபமூட்டுறாங்க. அவருடைய உறவினர்கள் கோபமூட்டுறாங்க. அந்த அம்மாவை, உன் பையனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, போய் கூட்டிட்டு வரான். அவ்வளவு ஆத்திரம் தரக்கூடிய அந்த வார்த்தையை கேட்கிற அன்னை மரியாள் அங்க உடனடியா செயல்படல. அன்னை மரியாள் பொறுத்து இருக்கிறாள். அவங்க எல்லாம் போறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அன்னை மரியாள் அங்கே போகிறாள். அங்கே மக்கள் எல்லோரும் சூழ்ந்து நிற்க அவர் தன் தாயை பற்றியும், கடவுளுடைய சட்டதிட்டங்களை கடைபிடிப்பவர்களே என் தாயும் என் சகோதரரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே தேவத்தாயை புகழ்ந்து பேசுகிறார் ஆண்டவர் இயேசு. அப்படியாயின் நான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று எதிர்வினை செயல்களை செய்யாமல், சூழ்நிலையிலே நான் கனிவோடும் அமைதியோடும் நிதானத்தோடும் நடந்தாலே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். ஆமென்.